இருங்க. அது அப்படியே சொல்ல பார்த்தீங்க ஒரு திரும்பி லைட்டாக ஹாஃப் டர்ன் பண்ணி பார்த்து திரும்பி போகிறது அவனை போயிடுங்க. அது கொஞ்சம் நல்லா வந்துருங்கண்ணே. ஏன் ஒரு ஹாஃப் டன் பார்த்து திரும்பிடு. ரோல் ஆக்ஷன். பாத்தியா பாண்டி, ஏதாவது சொல்றாங்கன்னு பாத்தியா? ஏதாவது சொல்றாங்க பாத்தியா? இந்த நான் என்ன சொல்லணும் எனக்கு புரியல. உனக்காக தான் போய் சொல்லிட்டு வந்தேன். உனக்காக தான் போய் சொல்லிட்டு வந்தேன். ஒரு வார்த்தை ஏதாவது சொல்றியா? ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லணும். இந்த ஓ அப்ப நீ பண்ற தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லலையா? நீ பண்ற தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்லல. தெரியாம கேட்டேன், நீ பேசாம தெரியாம கேட்டேன், நீ பேசாம இரு. பாண்டி பா, உங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு எனக்கு தான் பிரச்சனை. எனக்கு தான் பிரச்சனை. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன்ப்பா. ஒரு நிமிஷம், கடைக்கு போய் சிக்கன் எடுத்துட்டு வரீங்களா? பிரியாணி செய்யறேன், சாப்பிட்டு போங்க. பிரியாணியா? இப்ப எதுக்கு சிஸ்டர் பிரியாணி? நான் சந்தோஷமா இருந்தா பிரியாணி செய்வேன், அதுக்குதான். அப்படியே பாத்தீங்க, இந்த பக்கம் அவர் அப்படியே நெளிகிறாரு. ஒரே இது வந்து இவனுக்கு சொல்றது இல்லை, கண்ணாங்க. நான் சந்தோஷமா இருந்தா பிரியாணி செய்வேன். நான் சந்தோஷமா இருந்தா பிரியாணி செய்வேன், அதுதான். இவர்கிட்ட வந்து கேரள அதுதான் பிரியாணி ஆனாலும் அவருக்கு வந்து அப்படி பிரியாணியா அங்கே போயிட்டு சிக்கன் போயிடலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே அது போயிடுங்க. சிக்கன் போயிட்டு வாங்கிட்டு வரலாம்ல. போயிட்டு செலிப்ரேட் பண்றோம். செலிப்ரேட் பண்றோம். என்ன பண்றது? இந்த மேல முடியாது சொல்றதா? மேல போய் முடியாது சொல்றதா? அண்ணன் எழுத்து பேசிருக்காங்க. எனக்கு தான் பிரச்சனை. நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம். உங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டா எனக்கு தான் பிரச்சனை. என்ன சிஸ்டர்? கடைக்கு போய் சிக்கன் மட்டும் எடுத்து வரீங்களா? பிரியாணி செய்றேன், சாப்பிட்டு போங்க. பிரியாணியா? இப்ப எதுக்கு சிஸ்டர் திடீர்னு பிரியாணி? நான் சந்தோஷமா இருந்தா பிரியாணி செய்வேன், அதுதான். சந்தோஷம். அதுக்கு என்ன நீ இப்படி நெளிகிற? இதுக்கு முன்னாடி நீ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதே இல்லையா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரீங்களா? உடனே போயிடுறேன். சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம். நான் செலிப்ரேட் பண்றேன். இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். இப்பவே போயிட்டு வரேன். சீக்கிரம். அப்படியே போர்வை விளக்குனீங்கம்மா, விளக்கிட்டு பார்த்தாரு. சாரி சிஸ்டர், தப்பான நேரத்தில் வந்துட்டேன். இந்த சுத்தம் நாங்கள் ஆவி தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆவியா? அப்படியே பார்த்தீங்க, பார்த்தோன்னே அப்படியே வந்து வாங்கினீங்க, கையில் இருக்க பாக்கெட்டை வாங்கினீங்க, கொடுங்க பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அப்படியே அவுட் போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்க. சாரி மாப்பிள்ள, நான் உன்னை ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன். என்னோட ஐடியா இல்லாமல் ரொமான்ஸ் எங்கேயோ போயிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன். நான் உன்னை ஒரு நிமிஷம் தப்பாக நினைச்சேன். என்னோட ஐடியா இல்லாமல் ரொமான்ஸ். மாப்பிள்ள, இதுக்கு தான் என்ன சிக்கன் வாங்க போய் சொன்னீங்களா? நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன்.
அப்படியே 2 பேரும் பெட்ஷீட்டை விளக்குனீங்க. சிக்கன் வாங்கி வந்துட்டேன். பாதி சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர். நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன். தப்பான இடத்துல வந்தேன். இந்து சுத்தம். நாங்கள் ஆவி தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுதான் முடிச்சிட்டு ஆவியா? அப்படியே இறங்குனீங்க, வந்து கையில் உள்ள பைய பிடுங்குனீங்க. கொடுங்க, பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்படியே போய் உட்காந்தீங்க. சாரி மாப்பிள்ள, நான் உன்னை ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன். ஆமா மாப்ள. ஒருத்தன் தப்பா நினைச்சிட்டா. என்னோட ஐடியா எல்லாமே ரொமான்ஸில் எங்கேயோ போயிட்டீங்கன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன். அப்போ ஒன்றுமே நடக்கலையா? அப்புறம் இல்லைன்னு தலையாட்டினாரு. நான் தான் சொன்னேன்ல, நான் தான் மாப்பிள்ளை நீ ரொம்ப ரொமான்ஸில் வீக்கு. சுத்து போட்டா கூட ரொமான்ஸ் வராது. ஏய் ரொமான்ஸ் வந்து ஜீரோ. ஏய், நானும் நேற்றையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டதுக்காக ரொம்ப தாண்டா ஓட்டுறேன் ரொம்ப தான் ஓடுற. உன்னை. ஏய் புறா, ஆவி புறா, இப்போ உனக்கு தானா வேர்க்கும் பாரு. ஏய் மாப்பிள்ள, எனக்கு சரதோஷம் இல்லைடா, விட்டுறா மாப்பிள்ள. ரொமான்ஸில் நீ தாண்டா கிங்கு. ரொமான்ஸ் இதாடா இருக்கு. தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன்டா. நீ தான் ரொமான்ஸில் கிங்கு. கீழே போற ரொமான்ஸ் இருக்கு.